வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். குர்த்தி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பீஸ் செட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, பியூரான காட்டன் வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க. இவங்களே அதை வந்துட்டு தறியில் நெஞ்சு ஸோ இவங்களே டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்துட்டு சேலுக்கு கொண்டுட்டு வராங்க. மினிமம் 10 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க 1000 ரன்னிங்ஸ் ஆஃப் மீட்டர்ஸும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரே கலர் ஒரே டிசைன்ஸில் ஆயிரக்கணக்கான மீட்டரும் வாங்கிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்மீடியட்டாக இந்த வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வீவிங் ஸ்டைலுங்கக்கா. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து பியூர் காட்டனுங்க. இது வந்து வித் வந்து உங்களுக்கு 44 இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இவங்களே இங்க ப்ரிப்பேர் பண்ற டிசைன்ஸ், ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ், கலர்ஸ் இது எல்லாமே. சோ இது எல்லாமே வந்து பத்திக் பிரிண்ட் இல்லையா? டை அண்ட் பிரிண்ட், பத்திக் பிரிண்ட் அந்த மாதிரி ஸ்டைலுங்க உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லாவே பியூர் காட்டன். உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும், லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஜீரோ வாஷ்னா இதுக்கு மேல இது சின்கேஜ் ஆகாது. நம்ம குர்த்தி ஸ்டிச் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மீட்டர்ஸ்ல துப்பட்டா இருக்கும், பேண்ட் அண்ட் வந்துட்டு டாப்போட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாடல்ல நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா போகுதுங்கக்கா, டெலிவரிக்கு போகுதுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வரலாம், திருப்பூர்ல இருந்து வரலாம், எல்லாமே வந்து 1 hour டிராவலுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த டாக்கிங் பென்குயின் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு லாங் வீடியோஸ் அப்படின்னு போட்டு. இப்போ வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதால உங்களுக்கு நிறைய ட்ராவல் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். பட் இருந்தாலுமே இந்த டைமில் வந்துட்டு நிறைய பெண்கள் நாங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் அதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் எங்கேருந்து வாங்குறது? இப்போ ஒரு கிளாதிங் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சாரி ஷாப் வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு குர்த்தி ஷாப் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து ஹோல்சேல் வாங்கணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப் போகுதுன்றது தெரியறது இல்ல. சோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய குர்த்திஸ் எல்லாம் வந்து இது வரைக்கும் காமிச்சாச்சு. சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்திருக்கிறது சத்தியமங்கலம் வந்திருக்கோம். சோ இந்த ஷாப்போட பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீ தேஜா அப்படின்ற ஷாப்க்கு வந்திருக்கோம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு இந்த குர்த்தி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 பீஸ் செட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, சோ இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரான காட்டன் இந்த மாதிரி வெரைட்டி தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பியூரான காட்டன் வந்துட்டு இவங்க பண்றாங்க. இவங்களே அதை வந்துட்டு தறியில நெஞ்சு ஸோ இவங்களே டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்துட்டு சேலுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ இவங்க கிட்ட யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ்ல எத்தனையோ டிசைன்ஸ் தெரியலாம், ஆனா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு தாராளமா இவங்க கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பொட்டிக் இல்லாம ஏதாவது வந்து ஆல்ரெடி நீங்க யூனிட் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, ஏதோ ஒரு ஷாப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா இவங்க கிட்ட இருந்து நீங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கிட்ட என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன வெரைட்டிஸ் இவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க, இவங்களோட டிசைன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்றது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ சிஸ்டர் சொல்லுங்க, கரெக்டா நம்மளோட ஷாப் வந்து எங்க இருக்கு? நியர்பை சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க, டிஜி புதூர்ல இருக்குதுங்க. ஸ்ரீ தேஜாங்கிற பிராண்டுங்க. பியூர் காட்டன் ரன்னிங் ஃபேப்ரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஃபுல் பீஸ் செட் 3 பீஸ் செட் மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே. உங்களுக்கு பியூர் காட்டன்ஸ், காட்டன்லயே உங்களுக்கு வந்து பிரிண்டிங்ஸ், வீவிங் ஸ்டைலு, எம்ப்ராய்டரி ஸ்டைல் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, சோ இப்போ எவ்வளவு மினிமம் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்? மினிமம் 10 மீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க 1000 ரன்னிங்ஸ் ஆஃப் மீட்டர்ஸும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரே கலர் ஒரே டிசைன்ஸ்ல ஆயிரக்கணக்கான மீட்டரும் வாங்கிக்கலாம். ஓகே, சோ நான் இந்த வீடியோ வந்து கரெக்டா B2Bக்கு மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதாவது பிசினஸ் டு பிசினஸ் பண்றவங்க தாராளமா இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம். பட் இவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா சேல் பண்ண மாட்டாங்க. இது ஒன்லி ஃபார் பிசினஸ் பர்பஸ்க்கு ஒரு குவான்டிட்டியா எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ பிசினஸ் பண்றவங்க இமிடியேட்டா இந்த வீடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பீசஸ் பார்த்தலாமா? என்ன மாதிரி என்ன டிசைன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்றத காட்டுங்க. இது வீவிங் ஸ்டைலுங்கக்கா. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து பியூர் காட்டனுங்க. இது வந்து வித் வந்து உங்களுக்கு 44 இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ரன்னிங் ஃபேப்ரிக் எடுத்து நீங்க கார்மெண்ட் ஸ்டிச் பண்றவங்களுக்கும் சரி, இல்ல ஒரு டாப் ஸ்டிச் பண்றவங்களுக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, சோ அது இது எல்லாமே டிசைன்ஸ் பாத்துக்கோங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இவங்களே இங்க ப்ரிப்பேர் பண்ற டிசைன்ஸ். மார்க்கெட்ல எல்லாம் இந்த டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த டிசைன்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்றது அர்த்தம் கிடையாது. இவங்க கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு தான் பொட்டிக் ஸ்டைல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ராக் வேணுமா, இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும், 3 பீஸ் வேணும் அப்படின்னா அவங்க அதை ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பட் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து தான் எடுப்பாங்க. இந்த டிசைன் என்ன? இதுவும் வீவிங் ஸ்டைல் தாங்க. ஓகே, சோ வீவிங்லயே வந்துட்டு கலர்ஸ் நிறைய இருக்கு. டிசைன்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படியே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ், கலர்ஸ் இது எல்லாமே. ஓகே, சோ கலர்ஸ் வந்துட்டு நம்ம உங்ககிட்ட முதல்ல சொன்னா அதுக்கப்புறமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்க்கா. கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன டிசைன்ல கேக்குறாங்க நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? வந்து நாங்க எடுத்து டிசைனும் கலர் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கலர்ஸ் இந்த கலர் வேணும்னாலும் இத்தனை மீட்டர்னு சொல்லிட்டானா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே,
டிசைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி உங்களுக்கு இங்க மேபி இப்போ நான் சொல்றதுல இன்னும் உங்களுக்கு புரியல, டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீன்ல நம்பர் தெரியுதுல, இந்த நம்பருக்கு நீங்க டேரக்டா உங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களோட என்கொயர்மெண்ட் என்னவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இது டிசைன்ஸ் தான், சரிங்களா? ஸோ காட்டன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு, பியூர் காட்டன் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ அவங்க அந்த நெய்யறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சத்தியமங்கலம்னா உங்களுக்கு தெரியும் காட்டன் உங்களுக்கு நல்லா ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். பட் இங்க வந்துட்டு இவங்களே அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இது எல்லாமே தயாரிக்கிறாங்க. இது என்ன டிசைன்? இது ஜக்கார்ட் டிசைன்ஸ். இதெல்லாமே ஜக்கார்ட் டிசைன்ஸ். ஓகே. சோ இது எல்லாமே வந்து பத்திக் பிரிண்ட் இல்லையா? டை அண்ட் பிரிண்ட், பத்திக் பிரிண்ட் அந்த மாதிரி ஸ்டைலுங்க உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லாவே பியூர் காட்டன், உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும், லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜீரோ வாஷ் பண்ணது. உங்களுக்கு வந்து ஜீரோ வாஷ்னா இதுக்கு மேல இது சின்கேஜ் ஆகாது. நம்ம குர்த்தி ஸ்டிச் பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எடுத்து ஸ்டிச் பண்ணாலும் டெய்லி வியர் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அஃபர்டபுளா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹைட் அண்ட் வித்தும் பர்ஃபெக்ட்டா வரும். ஓகே. இப்போ நார்மல் காட்டன்ல எடுக்கறோம்னா சுருங்கும் இல்ல, லைட்டா அது சுருங்கும். வாஷ் பண்ணும்போது பியூர் காட்டன்னா அது கண்டிப்பா சுருங்கும் லைட்டா, அதுக்கு அப்புறம் அது சுருங்காது. இது ஃபுல்லி ஃபினிஷிங் ஆயி வந்துருது. ஓ, இது வந்து அது லூம் ஃபினிஷ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதால இதுக்கு அப்புறம் நம்ம என்ன வாஷ் பண்ணாலுமே இது சுருங்காது, கலர் போகாது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இதுல எதுவுமே வராது. இதெல்லாம் கம்ப்ளீட். ஆனா இதுமே வந்துட்டு நம்ம இப்ப குர்த்தி ஸ்டிச் பண்றதுக்கு, 3 பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஃபுல் லெந்த் அண்ட் வித் பெர்ஃபெக்ட்டா வருங்க உங்களுக்கு. ஓகே. பியூர் காட்டன். சோ இப்போ நம்ம வந்து அவங்களோட இன்னொரு குடோனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வீவிங் ஸ்டைல்லையும் வச்சிருக்காங்க. இல்லை பத்திக் பிரிண்ட்ஸ், இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் நார்மல் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ டிசைன்ஸ் மட்டும் நான் ஓரளவுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். இப்போ நான் காட்டுறது வந்து ரொம்ப ரஃபா ரேண்டமாக காமிச்சிடுறேன். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளால காட்ட முடியாது, ஏன்னா இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஸ்டைல் அப்படின்றதால நான் சும்மா வேகமா என்ன மாதிரி கலர்ஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மீட்டர்ஸ்ல துப்பட்டா இருக்கும், பேண்ட் அண்ட் வந்துட்டு டாப்போட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாடலை நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனா இது என்னன்னா சிங்கிள் பீஸா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. நீங்க சிங்கிள் பீஸா வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்டோர்ஸ் அப்படிதான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இதே நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்றீங்க அப்படின்னா தாராளமா இவங்க கிட்ட இருந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க வந்துட்டு சிங்கிள் பீஸா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ரேட் வச்சு சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட்டும் நான் வந்துட்டு இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா வீவர்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட காஸ்ட் நம்ம வந்துட்டு அவுட் பண்ணவே முடியாது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுல வந்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாவே நம்ம இப்போ ரீட்டைல் வீடியோஸ் அப்படிங்கும்போது ஒரு லென்த்தியான வீடியோவா இருக்கும், அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு காட்டுறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கு. பட் இது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்றதால எங்களால ரொம்ப டீடைல்டா எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு இடம் இருக்குன்றது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்புறீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா போகுதுங்கக்கா, டெலிவரிக்கு போகுதுங்க. ஓகே, எல்லா ஊர்களுக்கும் போகும். ஸோ மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கேட்குற மாடல்ஸ் கொடுப்பீங்களா? ஆமாங்க. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டிசைன்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஸ்டாக் தான். எத்தனை ஆயிரம் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீவிங் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பத்திக் பிரிண்ட், அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு நீங்க போட்டோஸ் கேளுங்க. போட்டோஸ் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுவாங்க. வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சத்தியமங்கலத்துல எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு ஒரு டைம் அட்ரஸ் சொல்லுங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரலாம், திருப்பூர்ல இருந்து வரலாம், எல்லாமே வந்து 1 hour டிராவலுங்க. ஓகே ஓகே. ஸோ மிஸ் பண்ணிடாம டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம இப்போ நான் குடோனோட வீடியோஸும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்துட்டு அவைலபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். இவங்க கிட்ட இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு மினிமம் குவான்டிட்டிஸ் வந்து எப்போதுமே அவைலபிளா இருக்கும். இன்கேஸ் அது தீர்ந்துனா கூட நீங்க இமீடியட்டா மறுபடியும் ரீஸ்டாக் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஸோ இப்போ ஷாப்போட டைமிங் என்ன? 9 o'clock மார்னிங் 9 o'clock ஓப்பன் ஆகுங்க, ஈவினிங் 8 o'clock க்ளோசிங். ஓகே. ஸோ ஷாப்போட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எனி டைம் கால் பண்ணலாம். ஆனால் நைட் 9 மணிக்கு மேலே தயவு செய்து கால் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி வந்து எங்களை அவங்கள மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேமிலி இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த டைம்ல அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. இமீடியட்டா நீங்கள் கால் பண்ணணும் எடுக்கல அப்படின்னா உடனே 10 டைம் கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எந்த ஊரு உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்றதை மெசேஜ் பண்ணிடுங்க, அவங்களே அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பை.